சூப்பர் ஸ்டார் ஒரு சரித்திர நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஏசி சந்திரசேகர் ஒரு வீடியோல பேசின வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏன் இந்த வீடியோ பத்தி இப்ப நான் பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் அவர்கள் தன்னுடைய உச்சத்துல இருக்கும் போதும் சரி, இன்னைக்கும் சரி, அவர் இறங்கி போகும்போதும் சரி, அவரோட தோல்வி படங்கள் கொடுக்கும் போதும் சரி, ரொம்ப அதிகபட்ச உச்சத்துல இருக்கும் போதும் சரி, அவர் என்னைக்குமே தலகணத்தை காட்டினதே இல்லை. அவர் வெற்றியும் சரி தோல்வியும் சரி சரிசமமாக அவர் தோல்வியிலிருந்து பாடங்களை கற்று வெற்றி எப்படி வெற்றிக்கு எப்படி அடுத்தது நம்ம மூவ் பண்ணோம் அப்படிங்கறத தான் அவர் யோசிச்சிருக்காரு. தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தையும் அந்த புகழையும் தன் ரசிகர்களையும் என்னைக்குமே அவர் தப்பான வழியில பயன்படுத்தினதே இல்லை. அதனாலதான் அவர் சரித்திர நாயகன் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஏன் மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒண்ணு இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிடைச்சிருக்கு, தலைவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, தன்னுடைய ரசிகர்களை மதிக்க தெரிந்த ஒரு மிகப்பெரிய மா மனிதர், மகா பிரபு அப்படின்னே சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தால மட்டும்தான் தன்னுடைய ரசிகர்களை அவ்வளோ இதா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. தன்னோட ரசிகர்களுக்கு ஏதாவது ஒன்னா அவ்வளோ துடிச்சு போயிடுவாரு. அந்த அளவுக்கு இந்த சினிமா துறையில பாத்தீங்கன்னா, சினிமாலும் சரி அரசியல்லையும் சரி பல விஷயங்கள்லையும் சரி தன்னுடைய புகழ் உச்சத்தில் இருக்கும்போது கூட தன்னோட ஆணவத்தில் ஆடாம ரொம்ப பணிவோட ரொம்ப இறங்கி போய் எல்லாரோடையும் சகஜமா பழகக்கூடியவர், எல்லாரையும் மன்னிக்கக்கூடியவர், எல்லாரையும் நிறைய பேரை மன்னிச்சிருக்காரு. ஆனால் இந்த கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா தலைவர் என்னதான் மன்னிச்சாலும் கர்மாங்கிறது அவங்களுக்கு தண்டனையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய கர்மாலாம் பேலன்ஸ் இருக்கு, அதுவும் கூடிய விரைவில் நடக்கும். தலைவர் புகழ் என்னைக்குமே உயரத்தில் உச்சத்துல தான் இருக்கும். அந்த புகழ் மங்கவே மங்காது. ஏன்னா அது